இது வெண்டைக்காய் பொரியல் பண்ணலான்னு இருக்கேன். பாருங்கள், இது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெண்டைக்காய் 1/2 கிலோ. இது பாருங்கள், இதுக்கு தேவையானது உடச்ச கடலை, எள், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, சீரகம், தனியா. இதை லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நான் காட்டுறேன். பாருங்கள். அப்புறம் நான் பொரியல் எப்படி பண்ணுறதுன்றது காட்டுறேன். இது பாருங்கள், இது வானலில் வச்சு எண்ணெய் 4 டீஸ்பூன் போட்டு சோம்பு போட்டிருக்கேன். இதில் வெண்டைக்காயை போட்டிருக்கேன். இதில் வெங்காயம்லாம் சேர்க்க ஒரு பொடி ஒன்று பண்ணி போட்டு பொரியல் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது லேசாக நல்லாயிருக்கும். காரம் கம்மியாக நல்லா அருமையாக சாப்பிட்லாம். வெயிலுக்கு உடம்பு நல்லது. மிளகாத்தூள் எல்லாம் போடாமல் ஒரு 4 மிளகா வச்சு இந்த பொடி பண்ணி வச்சுருக்காருல அதுக்கு போட்டுடணும். இதில் உப்பு சேர்க்கணும். உப்பு போட்டோம்னா இதில் தண்ணி விடும். தண்ணி விட்டுது அதுலேயே வெந்துடும். தட்டு ஒன்று போட்டு மூடணும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கலர் மாறிடும் இந்த வெண்டைக்காய். அவ்வளோதான். தட்டு எடுத்துட்டு அந்த பொடியை போட்டு கலரி இறக்கணும். பாருங்கள், நான் காட்டுறேன். செய்து கடைசியாக காட்டுறேன். பாருங்கள், கலர் மாறி வந்துருக்குது. ஒரு 2 நிமிஷம் தான் மூடி தரேன். இப்போ இதுக்கு மிளகாத்தூள், மஞ்சள் பொடி எதுவுமே வேணாம். இந்த பொடி ஒன்று பண்ணி வச்சுருந்தேன்ல, இந்த பொடி போட்டால் போதும். அவ்வளோதான். உப்பு போட்டு மூடி வச்சோம். அது நல்லா இந்த பிசு பிசுலாம் போயிட்டு நல்லா இதில் எள்ளுலாம் போடுறது நல்லா கமகமன்னு நல்லாயிருக்கும். உடச்ச கடலை, எள், சீரகம், காஞ்ச மிளகா, 2 தனியா, 2 கருவேப்பிலை எல்லாம் மணத்தை கூட்டக்கூடியது. நல்லா மணமாக இருக்கும். இதுக்கு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு செய்வேன்னா இது உதிர் உதிராக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் பொரிச்ச குழம்பு பார்க்குறீங்களா? பாருங்கள். பொரியல், சாதம், தயிர் சாப்பிட்லாம் வாங்க.